சின்ன சிவப்பு கோழி. ஒரு நாள் ஒரு சின்ன சிவப்பு கோழி தரையில் சில கோதுமை தானியங்களை கண்டுபிடித்தது. அது அவற்றை நட்டுவிட முடிவு செய்து தனது நண்பர்களிடம் உதவி கேட்டது. என் கோதுமையை நட்ட உதவ யார் வருவார்கள்? அவள் கேட்டாள். நான் இல்ல, சோம்பேறி நாய் சொன்னது. நான் இல்லை, தூங்கும் பூனை சொன்னது. நான் இல்ல, சத்தமுள்ள வாத்து சொன்னது. அதனால சின்ன சிவப்பு கோழி தனியாகவே கோதுமையை நட்டது. கோதுமை உயரமாகவும் பொன்னிறமாகவும் வளர்ந்தபோது அவள் கேட்டாள், என் கோதுமையை அறுவடை செய்ய யார் உதவுவார்கள்? நான் இல்லை, நாய் சொன்னது. நான் இல்லை, பூனை சொன்னது. நான் இல்லை, வாத்து சொன்னது. அதனால் சின்ன சிவப்பு கோழி தனியாகவே கோதுமையை அறுவடை செய்தது. பிறகு அவள் கேட்டாள், கோதுமையை மாவாக அரைக்க யார் உதவுவார்கள்? மீண்டும் அவளது நண்பர்கள் உதவ மறுத்தனர். அதனால் அவள் தனியாகவே செய்தாள். இறுதியாக அவள் ஒரு சுவையான ரொட்டியை சுட்டு ரொட்டியை சாப்பிட யார் உதவுவார்கள் என்று கேட்டாள். நான் உதவுவேன், நாய் சொன்னது. நான் உதவுவேன், பூனை சொன்னது. நான் உதவுவேன், வாத்து சொன்னது. ஆனால் சின்ன சிவப்பு கோழி தலை குலுக்கியது. இல்ல, நீங்க உதவாததால நான் தனியாவே சாப்பிடுவேன். அவள் ரொட்டியை சுவைத்தாள். அவளது சோம்பேறி நண்பர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த நாளிலிருந்து மிருகங்கள் கடின உழைப்பால் பலன் கிடைக்கும் என்பதை கற்றுக்கொண்டன. முடிவு. கதையின் நெறி. கடின உழைப்பு பலன் தரும், உதவாதவர்கள் பலனை பெற எதிர்பார்க்க கூடாது. பார்த்ததற்கு நன்றி. இந்த கதையை விரும்பினால் தயவு செய்து லைக், பகிரவும், சந்தாதாரராகவும் இருங்கள். இனிய இரவு, இனிய கனவு.